பழமண்ணி படிக்கரைங்கிற கஷேத்திரம், அது நடராகம். இதில் தர்மன் பூசித்த அந்த உள்ள இருக்க கோயில் தான் கோயில், அதுதான் பாடல்பட்ட கஷேத்திரம் நடராகம். இது நமக்கு பழபாடியில் பாடுறோம்ல, பொன்னார்வெணியனே புலித்தோலை அரைக்கசைத்து, அதே தாங்க. முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரிதாய பிரான், சென்னியில் எங்கள் பிரான் திருமிளமிடற்றெம்பிரான், மன்னிய எங்கள் பிரான் மறை நான்கும் கல்லால் நிழல் கீழ், பண்ணிய எங்கள் பிரான் மன்னி படிக்கரையே வல்லுயிர் வாழும் தண்ணீர் பழமண்ணி படிக்கரையை, அள்ளியன் தாமரைத்தார் ஆரூரன் உரைத்த தமிழ், சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தாமர்க்கும் கீழைக்கும், செல்லியும் நண்பர்களும் இடர் கூறுதல் இல்லை என்றே. நீங்கள் உங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னா, பயமாக இருக்குது ஒரு விஷயத்த, உங்களுக்கு காலைல வெளில போகிறீங்க, உங்களுக்கு வடக்க சூலம் தெற்க சூலம், உங்களுக்கு சந்திராஷ்டமம், உங்களுக்கு வேறு என்ன இருக்குது, அப்புறம் சந்திராஷ்டமம் சூரியாஷ்டமம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பகல்லையும் சாயந்திரத்துலையும் ரட்சிக்கிறது என்னவாமா இந்த பதிகங்கிறார் பண்ணதான். எல்லையும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லை என்றேனர் இல்லையா. நமக்கு அப்போ என்ன, அது காப்பு செய்யக்கூடிய பாட்டாக அந்த பதியாக இருக்கணும் இல்லையா. முன்னவன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மூத்தவன் அர்த்தம். மூத்தாய் உலகுக்கெல்லாம் அது உன்ற மறந்தவன் என்ன சாமி, முளைத்தா எல்லாருக்கும் முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோண்டின அப்பர் சாமி திரு ஆலவாயில் போடார். ஆழம் தரித்தலிங்கம் ஆளவாய் சொக்கலிங்கம் மூலமாய் என்று முளைத்தலிங்கம்னார் இப்படி குருஞான சம்பந்த பெருமானார் சொக்கலிங்க வெண்பால. முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரிதாய பிரான், முதல் காண்புன்னா அவர் எங்கேருந்து உண்டானார்னு யாராலும் காண முடியாது. சென்னியில் எங்கள் பிரான் எங்க இருக்காரு, மனத்தகத்தான் தலைமையிலான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான்னார்ல அது. சென்னியில் எங்கள் பிரான் திரு மீளமிடற்று எம்பிரான் தெரியுது உங்களுக்கு. இளமிடல்னா கண்டத்தில் விஷம் வச்சிருக்கு. மண்ணிய எங்கள் வீரான் மறை நான்கும் கல்லால் நிழல் கீழ், வேதத்தை கல்லால் மரத்துக்கு கீழே இருந்து சொன்னார் அப்படின்னு அர்த்தம். பண்ணிய எங்கள் பிரான் மறையை சொன்னவர், அதான் பண்ணியன்னார். எங்கள் பிரான் பழமண்ணி படிக்கரை, அந்த பெருமானுடைய பழமண்ணி படிக்கரைய பழைய மண்ணி படிக்கரை என்ற ஒரு பேர். அண்டகாப அலஞ்சென்னி அடி மேலாளரிட்டு நல்ல கொண்டங்கு அடிபரவி தொழுது எத்தி நின்றாடும் இடம், வெந்திங்கள் வெண்மழுவன் வீர யார் காதிர் மூவிலைய பண்டங்கன் மேய இடம் பழமண்ணி படிக்கரையே. அண்ட கபாலம் சென்னினர். அண்டகபாலம் அப்படிங்கிறது சுவாமியை குறிக்கிறதாக உரை எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல. அண்டத்திற்கு கபாலமாக இருக்கிறவர்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம், மேல் மூடியா இருக்கிறார், எல்லாவற்றையும் ரட்சிக்கிற மேல இருக்கிறவர்னு அர்த்தம் சுவாமி. கபாலம்னா எங்க இருக்கு, மேல அவர் இருக்கார். இவர் தான் என்னத்தை பாதுகாக்கிறாரு, கபாலம் என்னத்தை பாதுகாக்குது, மூளையை பாதுகாக்குது. இது இல்லைன்னா மூளை கீழே விழுந்துரும், ஆமா தானே, இல்லைன்னா கீழே விழுந்துருமா. இது அடிச்சாக்க மலை தலைமையில மோதிக்கிட்டோன்னா மூளை கலங்கிடும். இது இல்லைன்னா ஆமா 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 உத்தமாங்கம்னார். சிரசு தானே உத்தமாங்கம், உத்தமாங்கம் உருண்டு விழ அப்படின்னார். அதனால அண்ட கபாலம் சென்னி அடிமேல், அந்த அந்த அண்டகபாலம் ஆகிய பெருமானுடைய அடிமேல நம்முடைய சென்னியை போய் பொருத்த வேண்டும்னு அர்த்தம். தாழ்த்தலை அதான் சொல்லுகிறார். சென்னி அடிமேல் அலறிட்டு நல்ல, அந்த பெருமான் மீது அலர்னா போவிடணும் வேண்டும். தொண்டு அங்கு அடிவரவி தொழுது ஏற்றி நின்று ஆடுமிடம், தொண்டு செய்ய வேண்டும் பெருமானுக்கு. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், சிவருமானுக்கு பதி செய்வது என்பது என்னது தான், தொண்டு செய்வது தான். தொண்டு செய்வார் துன்புறுவார் எல்லாரும் தொண்டு செய்வார் என்னார். சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு நாம தலைமைத்துவத்தில் போய் அமர்ந்து கொண்டோம்னா அது வழிபாடு இல்லை. தொண்டராக நிற்பதற்கு நமக்கு முதல்ல மனம் குழையணும், அதுக்கு நமக்கு பக்குவம் இருந்தால் தான் நம்ம வழிபாடு செய்கின்றோம்னு அர்த்தம். தொண்டங்கு அடிவரவி தொழுது ஏற்றி நின்று ஆடுமடம் வெண்திங்கள் வெண்மழுவன், இல்லை வெண்மழு வெண்திங்கள் ரெண்டும் வைத்திருக்கார். விரையார் கதிர் மூவிளைய, அதனால் விரையார் கதிர் வாசனை மிகுந்ததாகிய கதிர் வீசக்கூடிய அந்த மூவிளைய பண்டங்கன்னர். மூவிளையன சூளம் வைத்திருக்கார். பண்டங்கன் என்ன, பண்டங்கள்னா பொருட்கள், இங்க பண்டங்கன்னு இருக்கு. சாமியா, பண்டங்கன்னா சாமி எப்படி, பண்டங்கன்னா சாமி தான். என்ன அர்த்தம் அதெல்லாம் என்ன, அதான் வேற பாண்டரங்கம் இருக்கு.
திரிபுர சம்ஹாரம் செய்த பொழுது சாமி ஆடிய கூத்துக்கு பேர் பாண்டரங்கம்னு பேர். பண்டரங்க குழல் கமல மதுமாந்தி படையினோடு உன் தரங்க இசைவாடும் அலி அரசே ஒளிமதிய சுண்டரங்க பூன்மார்பர் திருத்தோணி புறத்துறையும் பண்டரங்கற்கு எண்ணிலைமை பரிந்து ஒரு கால் மகராயே. பண்டரங்கற்கு அது பாண்டரங்கங்கிற கூத்தாடுறாங்க. பாண்டரங்கன்கிறது தான் பண்டரங்கன்னு வந்திருக்கு, பண்டங்கன்னு இருக்கு. மேய இடம் பழமண்ணி படிக்கரையினர் திரிபுர சம்ஹாரம் செய்த பொழுது ஆடிய அதிக விரட்டானத்தில் தேர் போல் இருக்கு. அதை பார்த்தேன் மத்தியானம். அதிக விரட்டானத்தில் மூலமூர்த்தி வரமாட்டாரா? அது சோமாஸ்கந்தர் வரமாட்டாரா தேரில்? நான் அப்போ தான் பார்த்தேன். அந்த அங்கே சம்ஹாரமூர்த்தி இருக்கு, அவர் தான் தேரில் வருவார்னு போட்டுருந்துச்சு. ஆடு மீன் அன்புடையீர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு சாமிக்கு அன்பு, சாமி மேலே அன்பு இருந்தால் என்ன பண்ணணுமா? நீங்கள் ஆடணுமா? ஆடுறோமா நம்மலாம்? இப்போ வெக்கமாக இருக்குல்ல, அதுதான் பண்பு இல்லைன்னு இருக்கும். நான் சொல்லலை, சுந்தரம சாமி சொல்கிறேன். சாமிக்கு முன்னாடி ஆடுறது வெக்கமாக இருந்தால் என்ன பண்ணோம்ப்பா? அன்பு இல்லை என்று அர்த்தமா? அது எப்படி? நான் அது கண்டிஷன் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஆடணும் ஆடுமீன் அன்புடையீர் அடி காட்பட்ட தூளி கொண்டு எதை போட்டு கொண்டு ஆடணுமா? ஆடணும்னா மேக்கப் வேணுமா? நம்ம என்ன நீங்கள் மேக்கப் போட்டுக்கொள்ள வேணும்? பெருமானுக்கு முன்னாடி தரிசனம் செய்கிறாங்க இல்லையா, உங்களுடைய சிவனடியார்கள், உங்கள் திருவடிப்பட்ட மண்ணை எடுத்து மேலே பூசி கொண்டு ஆட வேண்டும் என்று சொல்கிறாங்க. அடியார்களுடைய திருவடிப்பட்ட மண்ணை எடுத்து, அதான் அடிக்கு ஆட்பட்ட தூளி கொண்டு, அடியார்களுடைய திருவடி மண்ணை எடுத்து எஜமான் காலடி மண் எடுத்துக்கிற மாதிரி எஜமான் யார? வடியார் தான் நமக்கு எஜமான் இல்லையா? அவங்களோட திருவடி மண்ணை எடுத்து நம்ம நெத்தியில் பூசிக்கிட்டு என்ன பண்ணணுமா? சாமிக்கு முன்னாடி ஆடணுங்கிறார். ஆட்பட்ட தூளி கொண்டு சூடுமீன் தொண்டர் உள்ளீர் உமரோடு யமர் சூழ வந்து. யாரோட? உங்கள் ஆட்களோடையும் நீங்கள் சேர்ந்து ஆடுறத பார்த்து என்னோட இருக்கக்கூடிய ஆட்களும் சேர்ந்து உங்களோட ஆடணுங்கிற. உமரோடு யமர் சூழ வந்து பாடுமு வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திருந்து சென்று. எதற்காக ஆடணும்? பாடுகின்ற இந்த வாழ்க்கை, பாடுகின்ற வாழ்க்கை தான். இந்த சித்திரை மாதமே ஆடுறோமே போட்டு படப்படுத்தலாம் நம்மளை போட்டு. இந்த வாழ்க்கை வாடணும் ஆடணுங்கிறார். அப்போ வாடமின் வாழ்க்கை தண்ணி வருந்தாமல் திருந்த சென்று பாடுமின் பத்தருள்ளீர் பழமண்ணி படிக்கரையினர். இப்போ பாடுறதுக்கு ஆடணும்னா இப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பாட்டும் பாடணும். இப்போ பாட்டு பாடுறது நம்ம வெக்கமாக இருக்கே. பாட்டு பாடுறீங்களா? 10 நாள் டான்ஸ் ஆடுறீங்களா? பாடுதலை பாடுமின் பக்தர் உள்ளீர் பழமண்ணி படிக்கரையினாரு. அதெல்லாம் பாட்டும் பாட வேண்டும். நமக்கு பாடுறதுக்கே வெக்கமாக இருக்குப்பா. நல்லா வேகமாக பதியம் பாடும்போது திடீர்னு நான் அமைதி ஆகிட்டேன்னா டக்குன்னு சவுண்டு உங்கள் சவுண்டு அமைதி ஆகிடுது இல்லையா? இப்போ பாடும்போது நம்ம சவுண்டாக ஒருத்தவங்க பாடினாங்கன்னா அவங்களுடைய குரல் கீழே ஒழிச்சிக்கிறோம் அவங்க போய். ஏன்னா நம்ம பண்ணுற சிதி தப்புகள்லாம் தெரிஞ்சிடக்கூடாது வெளியில் அப்படின்னு. நாம் தப்பாக பாடுறோங்கிறது அடுத்தவங்க தப்பாக நினச்சி என்ன அதனால என்ன ஆகுது? அவன் தப்பாக பண்ணாலும் கேட்கறதுக்கு ரெடியாக ஒருத்தர் இருக்கார், அவருக்காக நம்ம பாடணுமா நாம? அந்த புத்தி நமக்கு என்னைக்கு வர்றது? இப்போ தெரியுமே. அதனால சாமி முன்னாடி பாடுறது கோழை மேடர் ஆக கவி கொள்ளும் அப்படின்னாரு. கோழை மேடரு இதால நீங்கள் பாடணும் சாமி. அது எப்படி இருந்தாலும் சாமி சின்ன பிள்ளை தானே, நம்ம பிள்ளை பேச்ச நம்ம இது பண்ணலையா? இது தன் மெய்க்கின்பம் தன் மக்கள் தீண்டல் அவர் மற்றது செவிக்கின்பம் அவர் தம் சொல் கேள் மழலை சொல் கேட்டல்னார். அதனால் நம்ம பாடுறதுங்கிறது சாமிக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் நம்ம போய் இப்போ முன்னவன் எங்கள் வீரான் அப்படின்னு பாடினோம்னா ஓ நல்ல பாட்டு பாடுறீங்க நினைப்பாரா? யார் ஞாபகம் வரும் அவருக்குப்பா? இந்த பாட்டு சுந்தரர் பாடின பாட்டு இல்லை. நம்ம கோயிலில் வந்து ஓ சுந்தர் உடனே சுந்தர் நினைக்க ஆரம்பிச்சிடார் அவர். அப்போ நம்மளுடைய கையெழுத்தெல்லாம் உடனே சாங்ஷன் ஆகிடுதா? இல்லை, அவரை ஏமாத்தினாலும் கையெழுத்து ஆகிட்டதெல்லாம் வரதெல்லாம். அதான் சொல்ற நீங்க முன்ன ஒன்று ஆரம்பிச்சுன்னா சுந்தரம் நினைக்க ஆரம்பிச்சிடாரு சாமி. அந்த கேப்ல நீங்க வரத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு தரட்டேன். ஓகே ஓகே போயிட்டு ஆடுறாரு சாமி. அவர் பாட்டை கேட்டு ஆடுவார், நம்ம பாட்டை கேட்டு ஓடுவார். அதனாலதான் கத்துக்குங்கன்னு சொல்றது. கொஞ்சமாவது ஓதுவார், எவ்வளவு ஓதுவார்கள் பாடுறாங்க, பாடி காமிக்கிறாங்க, அதை பயிற்சி பண்ணி. அதனால நம்ம பாடுறத பார்த்து சாமி
சாமி ஓடுறாரு இல்லையா, கோயிலுக்கு வரவங்க ஓடிடக்கூடாது, அதுவும் முக்கியமான விஷயம் இல்லையா. கொஞ்சம் அமைதியாக கற்றணும். அது பதியம் ஆடும்போது இருக்கு. அப்போ அடுதல ஏ புரிந்தான் அவை எந்தர முயையிலும் கெடுதல ஏ புரிந்தான் கிளறுஞ்சிலை நாணியில் கோடுதல ஏ புரிந்தான் ஹரி காற்றிட்ட எச்சில் வெள்ளை படுதல ஏ புரிந்தான் பழமண்ணி பாடிக்கரையே. அடுதலை புரிந்தான், அடுதல்னா அழித்தல் அர்த்தம். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். எதை அழிச்சார்? அந்தர மூவையில் புறத்தை அழிச்சார். கெடுதலையே புரிந்தான், எதை? அந்த மூவையில தான், மூவையிலுக்கு கெடுதலை செஞ்சார். கெடுதல்னா கெட்டு போக முடியாது செஞ்சார். கிளறும் சிலை நாணியில் கோள் நடுதலையே புரிந்தான். கிளறும் சிலைன்னா ஒளி பொருந்தியதாகிய வில், அதில் நானு இழுத்து அதில் கோல், அதனால் அந்த அம்பை வச்சு நடுதல், அதை நட்டு இப்படி இழுத்தார் இல்லையா, அதுதான் நடுதலையே புரிந்தான். நரி காண்டிட்டு எச்சில் வெள்ளை படுதலை, நரி நக்குன அந்த மண்டை ஓட்டை எடுத்து கையில் வச்சிருக்காருங்கிறாருங்க. நரி காண்டிட்டு எச்சில் ஓலை, அம்பாள் அம்மா பாடுறாங்களே, குண்டில் ஓமக்குழி சோற்றை வாங்கி குறுநரி அதனை வாங்கி தின்ன அது கண்ட முன்னிலமே கண்டிலம் தானே பாட்டு நம்மட்டு புக்களித்து அது என்ன சொல்கிறாரு, சாப்பாடு அந்த பிண்டம் வைக்கிறதுக்காக சாதம், சில சம்பிரதாயங்களில் பார்த்தீங்கன்னா சாதம் வைப்பாங்க. அது மாதிரி சோறாக்கின கருமாதி பண்ணும்போது சோறாக்கின கட்டியை போட்டு போயிட்டானோ, அதில் கொஞ்சம் சோறு இருந்தது, அதையாவது கூட எடுத்துகிட்டு போவாங்கப்பா, அதையும் போட்டு அது கொஞ்சம் சோறு இருந்துருக்கு. அந்த சோத்தை நரி சாப்பிட்றதுக்காக அதை பார்த்துட்டு, அது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நரி போய் தின்னுட்டு இருக்கும்போது பேயெல்லாம் பார்க்குது. அதை பார்த்து சுடுகாட்டில் பேயலாம், ஆஹா அது முன்னமே கண்டிலும் அப்படின்னு அதெல்லாம் நினைக்காது. அம்மையார் சொல்கிறாங்க இல்லையா, குண்டில் ஓமக்குழி சோற்றை வாங்கி குறுநரி தின்ன, அப்புறம் கையடித்து ஒக்களித்து ஓட்டமிட்டுன்னு அர்த்தம். ஓடு 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 ஓடுன்னு விரட்டு தான் அந்த நரியெல்லாம். அப்போ நாய் தின்னுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஷூன்னு கையெழுத்து விரட்டுறோம்ல, அந்த மாதிரி வெயில் என்ன பண்ணுதான் நிறைய விரட்டுது அப்படின்னு. நரிதீரி காணம் தண்ணி அப்படின்னு அம்மையாரை காட்சிப்படுத்துறாங்க. அம்மையார் நிறைய சொன்னாங்க. கள்ளி 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 என்னது பாட்டு என்னது, கள்ளி கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடைக்கொள்ளி வாங்கி மதித்து மையை வில்ல எழுதி மேக்கப் போட்டுக்குதா போய் என்னாரு, அந்த கொல்லி எரிஞ்சதுல நேற்று எரிஞ்சது பாருங்க, நேற்று எரிஞ்ச கடைசியாக மிச்சமாக இருக்கிற கொல்லி எடுத்துக்குது கையில். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, மை விட்டுக்கலான்னு நினச்சிருக்குது. அது தண்ணியை விட்டு அதில் வந்து தேய்ச்சிது, இப்படி அதை தேய்ச்சி கருப்பாக குழம்பு வந்ததா இல்லையா, இப்படி பூசியிருக்காங்க. சுள்ளுன்னு விட்டுவிட்டு, ஏன்னா நெருப்பு உள்ள இருந்திருக்கு அதில். அதான் அந்த பாட்டு. அது என்ன பாட்டு, கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடைக்கொள்ளி வாங்கி மதித்து மையை பிள்ளை எழுத வெடுவெடன்னு நக்கு வெருண்டு விலங்கு பார்த்துன்னு அர்த்தம். கண்ணாடி பார்த்துருக்காங்க அப்படி. விலங்குனா என்ன, விலங்குனா என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? வெரி குட். மலை, மலைக்கு விலங்கல்னு பேர். ஏன்னா குறுக்க கிடக்கிறதுனால அதுக்கு மலைன்னு பேர், விலங்குன்னு பேர். விலங்கு குறுக்க வளர்ந்ததுன்னா விலங்கு, நாம குறுக்க வளர்றோம், நீட்டாக வளர்ந்துருக்க பாருங்க, அதனால குறுக்க வளர்ந்துருக்கதா விலங்குன்னு பேர். அது மையை எழுதும் போது என்ன பண்ணுவாங்க பெண்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் தான் பண்ணுறீங்களா பாருண்ணா, இப்படி விட்டுக்கிட்டு இப்படி பார்க்குறோம்ல, இப்படி பார்க்குறோம், இப்படி 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 பார்க்குறோம்ல, இதுதான் விலங்கு பார்த்தல். பாவனதா அது பேய் எப்படி பண்ணியிருக்குன்னு அம்மையார் சொல்றாங்க. கள்ளி கவட்டிடை காலை நீட்டி, நல்லா கால் நீட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பொறுமையா, கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடைக்கொள்ளி வாங்கி மதித்து மையை வில்லை எழுதி நக்கு வெருண்டுன்னு அர்த்தம். சிரிக்கிற அழகு அழகு நல்லாதான் இருக்கு. நக்கு வெருண்டு விலங்கு பார்த்து அப்படின்னு அர்த்தம். இப்படி கண்ணப்படி இந்த பக்கம் இப்படி பார்க்கறது, கடைசி வரைக்கும் தலையை சைடில் ஆட்டி ஆட்டி பார்க்கறது. விலங்கு பார்த்து அப்புறம் என்ன, துள்ளி சுடலை சுடு பிணத்தி சுட்டிட அவன் அர்த்தம். இன்னும் அதில் நெருப்பு இருக்கும் கொஞ்சம், இவங்க இப்படி போட்டாங்க பாருங்க மைய, இந்த கொல்லிக்கட்டையில் அதை சுட்டுட்டு கண்ணில், அது சரியாக அமையாத கொல்லிக்கட்டை, அது அதில் போய் மை போட்டதுனால என்ன இருக்குது சுட்டுட்டு, அப்புறம் அதை போட்டு ஓடுனது, அப்படிப்பட்ட காட்டில்
அள்ளி அவிக்க அதனை அந்த மண் அள்ளி அந்த கொல்லிக்கட்டை அவிச்சிருக்காது அவிக்க அந்த அந்த அப்படிப்பட்ட காட்டில் ஆடக்கூடிய சுவாமி எங்கள் சுவாமின்னு சொல்லி சாமி பாடியிருக்க. உங்களுக்கு பாட்டு உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கேன்னா நடத்தி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு கேட்குற மாதிரி புதுசாக கேட்குறீங்க எல்லாத்தையும். இது நம்ம பேசியிருக்கணும். சரி, அதனால இப்போ என்ன பாட்டு பார்த்துட்டு இருக்கோம்? அதான் நரி காண்றிட்ட எச்சில் வெள்ளை. அதான் எச்சில் வெள்ளைன்னு அர்த்தம். நரி தின்ன எச்சில் அந்த வெள்ளை மண்டை ஓட்ட தூக்கிட்டு வராரு கையில் பலி வாங்கிறதுக்கு. உனக்கு என்ன தலையெழுத்தாயாதுன்னு கேட்குறாரு. எச்சில் வெள்ளை தடுதலையே புரித்தான் பழமண்ணி படிக்கிறையே இல்லை. உங்கைகள் ஆள் கூப்பி உகந்தேத்தி தொழுமையின் தொண்டீர். என்னவா ஏன் நினைச்சாருன்னு தெரியல. அவளை பற்றி ரொம்ப கேவலமாக நினைச்சாரு தெரியல. சாமி கும்பிடும் போது ஓகையால கும்பிடுக்கிறாரு சாமி. நம்மளை நம்மனா அதுக்கு ஆள் வச்சா கும்பிடுறோம். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த காசு எனக்காக என் பேர் ஒரு அர்ச்சனை பண்ணுறான்னு சொல்கிறது இல்லையா? அப்போ அவனை அர்ச்சனை பண்ணவனே தானே போவோம். கோயிலில் என் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு, இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு, எனக்கு பதில் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னா அந்த இவனுக்கு பதில் போனால் கூட இவனுக்கு பதில் வேறு ஏதாவது காரியம் செய்யலாம். வேலைக்கு போகலாம் வேணாம். இவனுக்கு பதில் வேலைக்கு போனால் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு தானே வேணாம் சம்பளம் அவனுக்கு பதில் இவனுக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவனுக்கு பதில் கோயிலுக்கு போனால் அருள் யாருக்கு கிடைக்கும்? போனவனுக்கு தான் கிடைக்கும். அதனால் அடுத்தவங்களெல்லாம் இதுக்கு சப்ஸ்டியூட் வைக்காத, நீயே செய்யின்னு அர்த்தம். உன் கைகளால் கூப்பி தொழுது உகந்து ஏற்றி தொழுமின் தொண்டீர் மங்கே ஒரு கூருடையான் மானோர் முதலாய விரான் அங்கையில் வெண்மழுவான் அலையார் கதிர் மூவிலைய பங்கைய பாதனிடம் பழமண்ணி பாடிக்கரையே. அங்கையில் வெண்மழுவன்னா உள்ளங்கையில் கையில் வெண்மழு வச்சிருக்கார். அலையார் கதிர் மூவிலையன்னா அழைக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். யார் அழைக்கிறது? துன்பம் செய்யக்கூடியவர்களையும் எதிராளிகளையும் அழைக்கக்கூடியதாகிய அந்த மூவிலை சோழன்னு வச்சுக்க வேண்டியதான். அலையார் கதிர் மூவிலைய பங்கைய பாதன். பங்கைய பாதன்னா தாமரம் போன்ற திருவடி உடையவன் பழமண்ணி படிக்கரைன்னு சொல்கிறார். செடிபட தீவிலை தான் சீலையார் மாதில் செம்போனம் சேர் கொடிபாடு மூறி வெள்ளை எரு தேற்றையும் ஏறக்கொண்டான் கடியவன் காலன் தன்னை கருத்தான் கழல் செம்பவள படியவன் பாசுபதன் பழமண்ணி படிக்கரையே. செடி பட தீ விளைத்தான். செடினா சிறுமைன்னு கேட்க சொன்னோம். அது சிறுமைப்பட்டு போகும்படியாக தீ கொடுத்தான். எதுக்கு? சிலையார் மதில். என்னங்க சிலையார் மதில்? சிலைனா என்ன வேற? இந்த இடத்துல சிலையார் மதில்னு இருக்கேன். சிலைனா மலைன்னு ஒரு பொருள் உண்டு. சிலைனா கல்லுன்னு அர்த்தம் பொதுவாக. சிலைனாலே கல். அதனாலதான் சிலா விக்கிரகம்னு சொல்றோம். கோயிலில் சுவாமிக்கு சிலாரூபம் சிலா விக்கிரகம்னா கல் திருமேனின்னு அர்த்தம். ஆனால் நம்ம போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ செப்பு திருமேனியை போய் சிலான்னு சொல்லிட்டு இருக்கோம். செப்பு திருமேனியை போய் சிலான்னு சொல்லக்கூடாது. சிலையினாலே கல்லுன்னு அர்த்தம். சிலா விக்கிரகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கல் திருமேனி விளங்கப்படுதுங்களா? அப்போ செப்பு திருமேனி எப்படி சொல்லணும்? உலோக திருமேனி, உலோக விக்கிரகம்னு சொல்லணும். உலோக விக்கிரகம் அப்படின்னு சொல்லணும். உலோக திருமேனி. உலோகம் எதனால செய்யலாம்? செம்புலால் செய்யலாம், பஞ்சலோகங்களால் செய்யலாம், எல்லாவற்றினால செய்யலாம். அப்போ செடிபாட தீவியலைத்தான் சிலையார் மாதில் முன்பனும் சேர். அது படிச்சா இல்லையா? கொடிபடு மூறி வெள்ளை எருது ஏற்றியும். கொடிபடு மூறி வெள்ளை எருதுன்னா என்னது? ரிஷபத்து மேல ஏரியும் வருகிறார், அதே ரிஷபத்தை கொடிகளையும் வச்சிருக்கார். அதான் கொடிபடு மூறி வெள்ளை. மூறினா வலிமை மிக்கதுன்னு அர்த்தம். வெள்ளை எருதுனா ரிஷபம் வெள்ளையா இருக்கு. எருது ஏற்றைன்னு பாருங்க. இதுதான் ஒரு பொருள் பொன்மொழி. ரெண்டும் ஒரே பொருள் தான். எருதுனாலும் ஏறுனாலும் காலை தான். ஒரு பொருள் பொன்மொழி தான். ஏறக்கொண்டான் கடியவன் காலன் தன்னை கருத்தான். கருத்தான்னா கோபப்பட்டார்னு அர்த்தம். காலன்னா கழல் செம்பவள படியவன், செம்பவளம் போன்ற படியவன். பாசுபதன். பாசுபதன்னா என்ன? பாசுபதம்ங்கிறது பசுபதி கொடுத்ததுனால அந்த ஆயுதத்துக்கு பேர் பாசுபதம். இவருக்கு ஏன் பாசுபதன்னு பேரு? பசுபதிங்கிறதுனால பேர். பசுபதியினுடைய ஆயுதம் பாசுபதம்னு பேர். பசுபதியினுடைய ஆயுதத்துக்கு பேரு பசுபதினா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். பாசுபதன்னா என்ன அர்த்தம்? விரலுக்கு அதிபதினு அர்த்தம்.
கடுத்தவன் தேர் கொண்டு ஓடி கையிலாய நல்மலையை மாமலையை எடுத்தவன் ஈரைந்து வாயரக்கன் முடிபத்தளர பிடித்தவன் கை நரம்பால் வேத கீதங்கள் பாடல் உறப்படுத்தவன் பால்வெண் நீற்றன் பழவன் இப்படிக்கரையே. கடுத்தவன் தேர் கொண்டு ஓடினார். உங்களுக்கு வகுப்பு இருக்கலாம் 4 மணிக்கு. சரி, அடுத்த கிளாஸ் இருக்கா? சரி. கடுத்தவன் தேர் கொண்டுனா ராவணன் தேர் கொண்டு மேலே ஓடி கைலாயத்துக்கு மேலே போய் தேர் ஓட முடியலன்னு என்ன பண்ணான்? கடிய சேர்தலா அது கைலாயமல் என்று அப்படின்னு சொல்லி பாட்டு அவளி வல்லர் தேவாரா இருக்கு. கைலாயனன் மாமலையை எடுத்தவன் ஈரைந்து வாய்னா 10 வாய் உடைய அரக்கன். 10 வாய் இருக்குன்னா 10 தலை இருக்குன்னு அர்த்தம். அரக்கன் முடி 10 ராவணனை போட்டு மிரிச்சார் கீழே. விடுத்து அவன் கை நரம்பால். எதற்காக விடுத்தார்? அவன் கை நரம்பால் வேத கீதங்கள் பாடல் வர அவன் வேத சாமகானம் பாடினதுனால விடுத்தார். படுத்தவன் பால் வெண்ணீற்றன், நல்வழிப்படுத்தவன் அர்த்தம். அவனை ராவணனை பால் வெண்ணீற்றன் திருநீர் பூசியிருக்கார். பழமண்ணி படிக்கிறையனர் திரிவனம் மும்மதிலும் எரித்தான் இமையோர் பெருமான் அரியவன் அட்டவுட்பம் அவை கொண்டு அடிபோற்றிய நில்ல கரியவன் நான்முகனும் அடியும் முடிகான் பரிய பரியவன் பாசுபதன் பழமண்ணி படிக்கிறையனர். அதான் திரிவனம் மும்மதிலும் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய 3 அந்தர புறங்களை எரித்தார். எமையோர் பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அரியவன் அட்டபுஷ்பம் அவை கொண்டு அடி போற்றனர். அரியவன்கிறது திருமால். அவர் என்ன பண்ணாரு? அஷ்டபுஷ்பம் சாத்தினார் சாமிக்கு. அப்படின்னா என்ன? 8 வகை பூ. என்னது? எட்டு வகை பூ எதை வேணாலும் பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. பூக்கள்ல இந்த 8 வகை பூக்களுக்கு புஷ்பாஷ்ட புஷ்பம்னு பேர். இன்னும் 2 அஷ்டபுஷ்பம் இருக்கு. ஒன்று மந்திராஷ்ட புஷ்பம்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று பவனாஷ்ட புஷ்பம் 3 இருக்குது. மந்திராஷ்ட புஷ்பங்கிறது பவன் முதலான மந்திரங்கள். பவாய தேவாய நமக, சர்வாய தேவாய நமக, பீமாய தேவாய நம, ருத்ராய தேவாய நம, கதய தேவாய நமக, அப்புறம் உக்ராய தேவாய நமக, ஈசான தேவாய நமக, பசுபதியே தேவாய நமக. இது சொல்லக்கூடிய 8 வகை மந்திரத்தை சொல்லி 8 வகை புஷ்பத்தை போட்டு அதுக்கு முன்பாக 8 விதமான குணங்கள், அதான் அமைதி, கொல்லாமை, வாய்மை, இது மாதிரியான இருக்கக்கூடிய 8 வித குணங்களை சாமி புஷ்பமாக இருக்கும். இது பவனாஷ்ட புஷ்பம்னு பேர். மந்திராஷ்ட புஷ்பங்கிறது பவன் முதலான மந்திரங்கள். 8 புஷ்பங்கிறது மாதிரி நல்ல உயர்ந்த ஜாதி பூக்கள் போடலாம். அஷ்டோத்திர ராமாவளின்னு சொல்றாங்களே, அதுதான் அது. சுவாமி அட்டபுஷ்பத்தை சொல்லி வாழ்த்து. அட்டபுஷ்பம் அவை கொண்டு அடிபோற்றி நல்ல கரியவன் நான்முகனும் அடியும் முடிகான் பரிய பரியவன்னர். பரியவன்ன பரியனா இல்லை, அல்ல இல்லை, இங்கே காண்பரிய பரியவன்னா பெரியவர்னு அர்த்தம். பரியதுன்னா பெரியது, பெரிய பரியது ஒரு பெரும்பண்டின்னு சொல்றாருல, பரியதுன்னா பெருசுன்னு அர்த்தம். பரியதுன்னா பருத்து போயிருப்பது பரியது, பெருசா இருக்குன்னு அர்த்தம். பரியது பரியவன் பாசுபதன் பழமண்ணி படிக்கிறேனாரு. வெட்டாரை கற்ற அமனும் வரையாது விண்டு ஆழம் உண்ணும் துற்றரை துற்றறுப்பான். விரையாது வெற்ற அறை கற்றமனும் விரையாது விண்டு ஆழம் உண்ணும் துற்றரை துற்றறுப்பான். துண்ண ஆடை தொழிலுடையீர் பெற்றரை பித்தர் என்று கருதேன்மின் படிகரையுள் பற்றரை பற்றி நின்று பழிபாவங்கள் திரும்பினீங்களேனாரு. வெற்று அறை கற்ற அமன், அதனால துணி கட்டாத பேசங்கன்னு அர்த்தம். அது அமலர்கள். விரையாது விண்டு அமலர், விரையாது விண்டு ஆழம் உண்ணும்னா அவன் இந்த இடத்துல ஆழம்ங்கிறது உருண்டை சாப்பிட்றதுன்னு அர்த்தம். உருட்டி உருட்டி வச்சா சாப்பிட்றான்ல கையில், கவலம் சாப்பிட்றது, அதான் சொல்ல ஆழம் உண்ணும். துற்றரை, அப்புறம் துற்றறுப்பான். துண்ண ஆடை தொழிலுடையினர், அப்போ தைக்கப்பட்ட ஆடையை கட்டக்கூடியவர்களாகிய பௌத்தர்கள். இந்த 2 பேரும் பெற்றரை பித்தர் என்று அவர்களால் சொல்லப்பட்ட பித்தன் என்று சொல்லப்பட்ட சிவபெருமான். கருதேன்மின் மன்னிச்சுங்க, அவர்களை பித்தர் என்று எண்ணி பார்க்காதீர்கள்னு சொல்கிறார். அவங்கள பைத்தியக்காரன், அவங்களோட கொள்கைகளை எண்ணாதீர்கள்னு சொல்கிறார் சாமி. கருதேன்மின் படிக்கரையில் பற்றரை பற்றி நின்று, அந்த படிக்கரையில் யாரை விரும்பி பற்றி இருக்கிறாரோ அந்த பெருமானை நீங்கள் என்ன பண்ணணும்? பற்றி நின்று பழிபாவங்கள் திரும்பினார். முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமேங்கிறது தான். பெருமான் பழமணிக்கு அடிக்கிற படிக்கரையை பற்றி நிற்கிறாரு, நாம் என்ன பண்ணணும்? அவரை பற்றிக்கணும்னு அர்த்தம். பல்வுயிர் வாழும் தென்னீரை பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. தென்னீர்ல எத்தனை உயிர் வாழுது பாருங்க, பல்லுயிர்ங்கிறார். ஜம்ஸ் எவ்வளோ இருக்கு தண்ணிக்குள்ள, அதெல்லாம் ஆர்வம் பண்ணி நம்ம சாவடிச்சிடுறோம். தண்ணி பூமியிலேருந்து எடுக்கிறாங்க. சென்னைக்கு நீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி
போரூர் ஏரிங்கிறாங்க. அப்போ அந்த ஏரியிலேருந்து தண்ணி வருதுன்னு அர்த்தம். ஏரியிலேருந்து தண்ணி வந்து அப்படியே குடிக்கிறோம் நம்ம. ஆனால் ஏரி தண்ணி தான் குடிக்கிறோம், அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் வாங்குறீங்களா பாட்டில் தண்ணிலாம், இந்த தண்ணி இல்லை, இது இங்கே பிடிச்ச தண்ணியா? இது கேனில் தானே போட்டுருக்கீங்க. கேன் தண்ணி பூரா எங்கே தருது நமக்கு? இப்போ சிம்மரம்பாக்கம், போரூர், இந்த மாதிரியான ஒரு ஏரிகள்லேருந்து எடுக்கப்படுற தண்ணி தான். அதை நேராக கொண்டு போய் பெரிய ஆர்ஓ பிளான்ட்டில் போட்டு ஆர்ஓ பண்ணி அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அழிச்சிடுறாங்க. அதனால் அது என்ன ஆகாது? திரும்ப அதில் ஆல்கே ஃபார்ம் ஆகாது. திரும்ப தண்ணி உள்ள பச்சை கலரில் பாசி உண்டாகுதுல, அதெல்லாம் நுண்ணுயிர்கள். அதெல்லாம் அழித்து நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணியை பதப்படுத்தி தான் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறோம். அதனால் அது என்ன ஆகுது? ரொம்ப நாள் நமக்கு நல்லா இருக்குது. அதனால தான் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் குடத்தில் தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. ஒரு குடம் தண்ணி யூஸ் பண்ணாமல் இருந்ததுனா கூட தண்ணி அப்படியே வச்சுக்க மாட்டாங்க. ஊற்றி விட்டு புதுசாக விளக்கிட்டு புதுசாக தான் பிடிக்கணும். அது தப்பு கிடையாது. ஏன்னா ஆனால் இதுவும் தப்பு கிடையாது. ஆர்வ பண்ணுறது தப்பு இல்லை. சும்மா தாகத்துக்காக, தாகமும் கூட தீராது இதில். அதனால pH 7 தானே தண்ணிக்கு. அப்படி பல்லுயிர் வாழும் தென்னீர் பழமண்ணி படிக்கரையை. இந்த பல்லுயிர் வாழுதல் என்பது, நீ பழமண்ணி கிளம்பியாச்சா? இந்த 5 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்கன்னா 4:45 பிள்ளைய மூட்டை கட்டி ரெடியாக உட்காந்துருக்கும். எப்போ வாத்தியார் கண்டா காட்டுறார் போலான்னா அடுத்த கட்டம் மேலே முக்கூட்டில் தான் நீங்கள் போயிடலாம். அதனால முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. அதனால பல்லுயிர் வாழும் தென்னீர். இந்த பல்லுயிர் வாழுங்கிறத நீங்கள் தென்னீருக்கும் பொறுத்தலாம், பழமண்ணி படிக்கரைக்கும் பொறுத்தலாம். அள்ளியன் தாமரைத்தார், அதனால் அள்ளியன் தாமரைத்தார், அது ரெண்டுமே போட மாட்டாங்க. அள்ளியன் தாமரைத்தார் ஆரூரன் உரைத்த தமிழ் தன சொல்லுகிறார். ஒரு ஆரூரன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி. ஒரு அணிந்து கொள்ளக்கூடிய தார் என்ன தாரு? ஒரு அணிந்து கொள்ளக்கூடிய மாலை என்ன மாலை? அள்ளி மாலையா? தாமரைப்பூ. அள்ளியன் தாமரைத்தாருன்னு இருக்குது, அள்ளி போட்டு. தாமரைப்பூ தான் அந்த கூறிய மாலை, அடையாள மாலை. அப்புறம் அள்ளியன் தாமரை என்னாரு? அது இல்லை, அள்ளி வட்டம் அப்படின்னா தாமரைப்பூ. எல்லா பூவுக்கும் கீழே இருக்கக்கூடிய வட்டம். அதுக்கு மேலே புள்ளி வட்டம்னு ஒன்று இருக்கும். அள்ளி வட்டம் புள்ளி வட்டம்னு இருக்கும். பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காம்புக்கு கீழே ஒரு பச்சை கலர் இதழ் ஒன்று இருக்குல்ல எல்லா பூக்கள்லையும், அதுதான் அள்ளி வட்டம்னு பேர். அதுக்கு மேலே இதழ் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் புள்ளி வட்டம்னு பேர். இது தாவரவியலில் தான் சொல்லியிருப்பாங்க, அள்ளி வட்டம் புள்ளி வட்டம். என்ன சொல்லணும், இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமே. டயக்ராம், பூ டயக்ராம்னு இருக்குது தெரியுமா? தாவரவியல் நீங்கள் படிச்சிங்கன்னாக்க பூவை குறுக்க வெட்டி அதை வரைஞ்சி காமிக்கணும். அப்படி அது எப்படி இருக்கும்னாக்கா தாவரப்பூ எந்த பூவும் தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் ரோஜா பூ இருக்கு. இந்த இதுக்கு பேர் தான் அள்ளி வட்டம்னு பேர். இதுக்கு மேலே எதோ இதுக்கு புள்ளி வட்டம்னு பேர். இதை நீங்கள் அப்படி கட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பூ எப்படி இருக்கும் அதை தெரியுமாங்க. இப்படி இருக்கும். இப்படி வரைஞ்சிருப்பாங்க. இது டாப்பில் பூவை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர் டயக்ராம்னு இதுக்கு பேர். தாவரவியல் படிச்சிருக்கீங்களா இல்லையா? தாவரவியல் படித்தவங்களாம் தெரிஞ்சிருக்கேன். ஃப்ளோரல் டயக்ராம் அதான் இருக்காரு அந்த ஒரு தோட்ட பண்ணிட்டு அதில் வந்து இது மாதிரி எல்லா பூவுக்கும் இருக்கும். இது மாதிரி ஸ்ட்ரக்சர். ஊமத்தம் பூவை கூட அது வரையலாம், எந்த ரோஜா பூ எடுத்தாலும் அதுக்கு வரையலாம், தாமரை பூ வரையலாம், அல்லிப்பூவுக்கு வரையலாம். இது பூக்கூடிய டயக்ராமு. அது கீழே இருக்கு பாருங்க பச்சை கலர் இதழ், அதுக்கு பேர் தான் அள்ளி வட்டம்னு பேர். அதுதான் அள்ளியன் தாமரைத்தாருங்கிறார் சாமி. அள்ளியன் தாமரைத்தார் ஆரூரன் உரைத்த தமிழ் சொல்லுவதால் கேட்டல் வல்லார். அப்போ எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு, சொன்னவங்களுக்கும் பலன் உண்டு, பதிகத்தை கேட்டவங்களுக்கும் பலன் உண்டு. சொல்லுவதால் கேட்ட வல்லாருக்கு அவருக்கும் தமர்க்கும் கிடையாது. சரிங்களா? யார் யாருக்கு இந்த கிளாஸுக்கே வரலனாலும் பிரச்சனை இல்லைன்ட்டாருங்க. இப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் உண்டுன்ட்டார். யார் இப்போ எனக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குன்ட்டார். சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவருக்கும் தமர்க்கும் கிளைக்கும். இப்போ தமர்னா வீட்டில் உள்ளவங்க, கிளைன்னு நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம அத்தா விடு, மாமா விடு, பாட்டி விடு, தாத்தா விடு, பங்காளி அங்காளி எல்லாருக்கும் நல்லதான். நாம் ஒரு நாள் இந்த பதிகத்தை இன்னைக்கு படித்தது என்ன கருணை, என்ன கருணை இல்லையா? 21 ஜன்மம், 21 தலைமுறைக்கு. தவறுக்கும் கிளைக்கும் எல்லையும் நண்பர்களும் இடர்கூறுதல் இல்லை என்றே.
அதனால் இந்த பதியத்தை பாடினதுனால நம்ம போகிற காரியமெல்லாம் வெற்றியடையும் என்று சாமி சொல்லி நிறைவு செய்யலாம். அது நிறைவு பண்ணிப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன ஒரு வாழி வார்த்தை என்று வாழி அன்பர் வாழி வர ஆரம்பித்து சம்பளம் போயிட்டு வரலாம்.